பார்க்குற எனது அன்பு உள்ளவங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய நியூ சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமைவது முதல் பாகம் பெற்றோரை பொறுத்து, இரண்டாவது பாகம் கணவரை பொறுத்து, மூன்றாவது பாகம் பிள்ளைகளை பொறுத்து. ஏனென்றால் பெண்கள் அவளுக்காக அவள் வாழ்வதே இல்லை. இதுதான் பெண்களுடைய தலையெழுத்து. இப்போ நம்ம ஓடி எங்கேயும் எதை பற்றி பேச வேணாம். இப்போ நம்ம வாழ்கிற ஊரில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது. வெளியில் போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இப்போ ஒரு சில அப்பாக்கள் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இல்லாத இருப்பாங்க. பிள்ளைகளில் பெற்றிருப்பாங்களோ ஒழிஞ்சு அதுக்கான பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாங்கிறது ஒரு பிள்ளைய படிக்க வச்சு அதை நன்றாக வளர்த்து அதை நல்லா படிக்க வச்சு அதை ஒரு சிலர் வேலை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சிலர் எல்லாம் வேலை வாங்க முடியாது. அதை திருமணம் செய்து கொடுக்குற வரைக்கும் அது அப்பாவுடைய பொறுப்பு. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அப்படி பொறுப்பு இல்லைன்னா அப்பா அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்களே வெளியில் வேலைக்கு போய் அவங்க படிப்பு செலவையும் அவங்க பார்க்கணும், வீட்டுக்கும் அவங்க உதவி பண்ணணும், அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் அவங்க 10 ரூபா சேமித்து வைக்கணும். அப்படி உள்ள பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அப்பா பொறுப்பு இல்லைன்னா அவங்க அந்த கஷ்டத்தை அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்க்கையே சரியாக அமையாது. ஆனால் அப்பா பொறுப்பானவங்களாக இருந்தால் தான் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு கணவரை நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுப்பாங்க. அப்பா பொறுப்பு இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாதானே. அதேமாரி எவ்வளோ சொத்து சொகம் இருந்தாலும் தன்னுடைய கணவர் நல்லவராக இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இவங்களும் வசதியான ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்களும் தன்னுடைய கணவர் வீட்டிலும் வசதியாக இருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சிலர் அவங்க பேச்சை தன்னுடைய மனைவி பேச்சை கேட்காதவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் சில ஆண்களே வரவு சொல்ல கணக்கு அவங்களே பார்ப்பாங்க. தன்னுடைய மனைவி கையில் கொண்டு 10 ரூபா கொண்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன தான் சம்பாதிச்சாலும் இவங்க கையிலேருந்து 10 ரூபா வருமானம் வந்தாலும் அவங்கள்ட்ட 10 ரூபா கொடுத்து அந்த வரவு சொல்ல பார்க்க மாட்டாங்க. ஒரு சில ஆண்கள் அவங்களே தேவையானது அவங்களே வாங்கிட்டு கொடுக்குறது, போகிறது யார்கிட்ட கொடுக்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் ஒருத்தர் மனசு ஒத்து போகாது. எப்பயுமே சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை வரா மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சில பெண்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சாலும் எவ்வளோ சொத்து சொகம் அவங்கள சுற்றி இருந்தாலும் அதுவுமே பெண்களுக்கு கஷ்டம்தான். அதையும் விடுங்க. மூணாவது, தன்னுடைய அப்பாவும் நல்லவங்களாக இருப்பாங்க, பிறந்த இடத்துல தன்னுடைய கணவரும் நல்லவங்களாக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பிள்ளைகள் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளும் தன்னுடைய கணவர் எப்படி ஒரு நல்ல குணமாக இருக்கிறாங்களோ அதேமாரி தன்னுடைய பிள்ளைகளும் நல்லா சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்து எந்த பழக்கமும் இல்லாத இருந்துச்சுன்னா அந்த பெண்களுக்கு சொத்து சுகம் வீடு வாசல் காசு பணம் எதுவுமே தேவை கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் பெண்களுக்கு கிடையவே கிடையாது. இதுதான் பெண்கள் ஆசை வைப்பாங்க. ஒரு சில வீட்டில் அப்பாவுக்கு எந்த பழக்கமே இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டாக பிள்ளைகள் குடிப்பழக்கம், சிகரெட் அடிக்கிறது, மற்ற பசங்க கூட்டிக்கிட்டு ஒரு சில பிரச்சனைக்கு போகுது, இப்படிலாம் ஒரு பிள்ளைகள் செய்யும். அப்போ அது மாதிரி இருந்தாலும் பெண்களுக்கு மன கஷ்டம்தான். ஏன்னா பெண்கள் அவளுக்காக அவள் வாழ்வதே கிடையாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணுமே அவளுக்காக வாழ்வதே கிடையாது. இது உண்மையாக இருந்தால் உங்களுடைய பதிவு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி சொல்லுறது, எனக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு கதையை நான் சொல்கிறேன். நானும் ஒரு சாதனை பெண்ணு தான். அதுக்கான வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்கிறேன். எனக்கு என்னோடய வாழ்க்கையில் என்னென்னா, எனக்கு இந்த மூணுமே எனக்கு கடவுள் சொத்து சொகம் எதுவுமே கொடுக்கல. இந்த மூணையும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு நல்ல குணம் உடையவங்க, எந்த ஒரு குடிப்பழக்கம் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன் எங்கள் அப்பா. அதே மாதிரி என்னுடைய கணவரும் எந்த பழக்கமும், அதுக்கு அவர் டிரைவராக இருந்தாலும் டிராக்டரும் ஓட்டுருவார். அவங்களோட சேர்ந்து கல் ஏற்றுற வேலை, இந்த செங்கல் ஏற்றுற வேலை, அந்த வேலையும் செய்வாங்க. 2 வேலையும் செய்வாங்க. 2 சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவர் செய்கிற வேலைக்கெல்லாம் நல்லாவே குடிக்கலாம்.
இருந்தாலும் அவர் குடிக்க மாட்டார். நம்ம வச்சுருக்கிறது 2 ஆண் குழந்தை. இன்றைக்கி இந்த தவறை நம்ம செஞ்சால் நாளைக்கு நம்மளை பார்த்து நம்ம புள்ளிவ கற்றுக்கும். அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆகிடக்கூடாது. எவ்வளோ பேர் எங்கள் வீட்டுக்காரர் இன்ன வரைக்குமே அவரை வந்து ஒரு குடிகாரங்களாக ஆக்கணும்னு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணினாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் அவர் பெருசாக நினைக்கல. நம்மளை பார்த்து நம்ம புள்ளிய வளரணும், நம்மளை பார்த்து நம்ம புள்ளிய கெட்டு போடக்கூடாதுங்கிறத ஒரு விஷயத்தில் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் உடம்பு வலிக்கு மெடிக்கலில் மாத்திரை வேண்டியது. அது போட வேணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உடம்பு வலி அவர் செய்கிற வேலைக்கு வந்து 2 வேலை செய்யலாம், அவருக்கு உடம்பு வலி அதிகமாக இருக்கும். அந்த மாத்திரை வேண்டியது போட்டுப்பார், சாப்பிட்டுட்டு மாத்திரை வேண்டியது போட்டுப்பார். அதே மாதிரி அவரை மாதிரியே என்னுடைய பிள்ளைகளும் இன்றைக்கி 2மே காலேஜ் படிக்குது. எந்த சூழ்நிலையிலையும், ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து இந்த வாழ்க்கையை நான் கண்டுபிடிக்க என்னுடைய வயசில் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாதப்ப விட்டுடுது. அதுங்களுக்கு எப்போ வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சுதா நான் பட்ட கஷ்டத்தை அனைத்துமே எங்களோட உறவுகாரங்கள்ட்டேருந்து நான் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்தாங்கிறத எல்லாமே என்னுடைய 2 பசங்களும் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால நம்ம அப்பா அம்மா இந்த அளவுக்கு நம்ம உறவுகாரங்கள்ட்ட இப்படி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேறி வந்து இந்த அளவுக்கு நம்மள ஒரு ஆளாக்குறாங்கன்னா, அவங்க இன்றைக்கி 2 பசங்களும் காலேஜ் படித்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. என் பிள்ளையோ அது வேணும் இது வேணும்னு ஆடம்பரத்தை எதிர்பார்க்காது. எது இருக்கோ இன்றைக்கி காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வீட்டில் கஞ்சி தண்ணி இருந்தாலும் அதை கௌரவமாக குடிக்குங்க. நான் இங்கேருந்து வரேன் எனக்கு இது இல்லையேன்னு கேட்காது. எது இருக்கோ நம்ம வீட்டில் நாங்கள் சொல்கிறது தான் கேட்குங்க. அதேமாரி கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது அந்த கடவுளோட ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு அவங்க மாறினாலும் அதையே நம்ம கண்டிஷன் பண்ணக்கூடாது. காலப்போக்கில் அவங்க மாறுவாங்க. அதுக்கு நம்ம வந்து சண்டை பிடிக்கக்கூடாது. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பயனுள்ள வீடியோவாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் நிறைய கஷ்டத்தை கடந்து வந்த நான் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.